சென்னை கண்ணகி நகர் சுனாமி குடியிருப்பில் வழக்கு ஒன்று தொடர்பாக விசாரணைக்கு சென்ற போலீசாரை தாக்கிவிட்டு கஞ்சா வியாபாரி உமாபதி என்பவர் தப்பி ஓடியதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், இது குறித்த விவரங்கள். கண்ணகி நகர் பகுதியில் சுனாமி குடியிருப்பு 64 பிளாக்ல வச்சு வருவதா சரித்திர பதிவு குற்றவாளியான 30 வயதான உமாபதி என்பவர். இவர் சமீபத்தில் கஞ்சா விற்பனை செய்ததாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் மனைவி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் விசாரணைக்கு சிறைக்கு சென்ற பின்பு வெளியே வந்த அவர் அந்த பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்களை கத்தியால வெட்டியிருக்கிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. தினேஷ் மற்றும் மற்றொரு நபரையும் இந்த நபர் வெட்டியிருக்கிறார். தான் சிறைக்கு சென்றதற்கு இவர்தான் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததாக கூறி அந்த நபர்களை வெட்டியிருக்கிறார். இது குறித்து போலீசார், கண்ணகி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உமாபதியை இன்று மாலை சுனாமி குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிற்கு சென்று கைது செய்து அழைத்து வரும்போது அவரும் அவருடன் இருந்த மற்றொரு நபரும் சேர்ந்து போலீசாரை கைகளால் தாக்கியும் கற்களால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார்கள். அங்கிருந்து கூடியிருந்த பொதுமக்கள் போலீசாரை காப்பாற்ற அவர்கள் மீது கற்களை தூக்கி வீசியும் தடுக்க முயன்ற போதும் அவர்களை மிரட்டிவிட்டு அவர்கள் தப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவிடக்கூடிய நிலையில அந்த 2 நபர்களையும் கண்ணகி நகர் போலீசார் தேடி வருகிறார்கள். காயமடைந்த தலைமை காவலர் மற்றும் காவலர் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில கண்ணகி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரையும் தேடி வருகிறார்கள். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த பகுதியில் தற்போது பொதுமக்கள் ஒன்றாக கூடி போலீசாரிடம் புகார் அளித்து வருகிறார்கள். நடந்த விவரங்களை கூறி வருகிறார்கள். அதனால் ஒரு பரபரப்பான சூழலும் காணப்படுகிறது. இருவரும் தொடர்ந்து இதே போன்று அந்த பகுதியில் செய்து வருவதாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.